ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல யாரையும் ஜாயின் பண்ணிக்கீங்க புதுசா? உங்க நேம்? ஆக்சுவலி எனக்கு வந்து மார்னிங் இன்னைக்கு டுடே வந்து கிளாஸஸ் குரூப்ல மாத்தி ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் மார்னிங் எடுக்கிறது எஸ்கியூஎல், இப்போ ஈவினிங் எடுக்கிறது பைத்தான் ப்ரோ. மார்னிங் எடுக்கிறது எஸ்கியூஎல், ஈவினிங் வந்து பைத்தான். இப்போ இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு இருக்காது. மார்னிங் வந்து நான் எஸ்கியூஎல் எடுப்பேன், இன்னைக்கு ஈவினிங் வந்து பைத்தான் எடுப்பேன். உங்க நேம்? ஓகே, இன்னைக்கு ஆன்லைனில் இருக்க யாரையா ஜாயின் பண்ணிக்கிங்க? ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு ஃபஸ்ட் டே தான் நீங்கள் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது. சுனில் பிரகாஷ் சார். ஓட்டுறேன், நாளைக்கு காலையில் ஜாயின் பண்ணிங்க. அண்ணா இப்போ பைத்தான் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த இதை மார்னிங் வந்து எஸ்கியூஎல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க ஆன்லைனில்? நேம் சொல்லுங்கள். ஜாசிம் கான், ஆன்லைன் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க? லிங்க் தான் ப்ரோ, நாளைக்கு காலையில் அதே 10 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் அந்த குரூப்பில் 10 AM தான் இருக்கீங்க. கொஞ்சம் பேசுறீங்களா? மைக்கா மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு. சார் அது சாட்டர்டே கிளாஸோட கண்டினியூஷன் தானே? சாட்டர்டே இன்ஸ்டாலேஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர் தானே? ஆமாம் ஆமாம், இந்த கிளாஸ் தான். ஓகே சார். நேம் மட்டும் சொல்லுங்கள். சுதீர் குமார். ஓகே, வேறு யார் ஜாயின் பண்ணிக்கிங்க? தர்ஷினி, தனுஷ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இல்ல சார். அதான் அன்னைக்கு சாட்டர்டே வந்து இன்ஸ்டாலேஷன் கிளாஸ் சொன்னாங்க. சொல்கிறேன், புது பேட்ச். ஆமாம். வேறு யார் ஜாயின் பண்ணிக்கிங்க புதுசா? தனுஷ் இருக்கீங்களா? சரி, இருக்கீங்களா? ஆமா, தனுஷ் சார். ஜெகன் இருக்கீங்க. கார்த்திக் இருக்கீங்களா? ஓகே. அஸ்வினி, பிரகாஷ் ராஜ் இருக்கீங்களா? தியா இருக்கீங்களா? ஓகே, வேற யாரும் இப்போ ஜாயின் பண்ணிக்கிங்க? இன்னைக்கு யார் யார் ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த குரூப்ல? இதுல வேற யாரும்? சந்தோஷ், நீங்க ஆல்ரெடி பழைய பேட்ச் தானே? கிளாஸ் முடிஞ்சு தானே சந்தோஷ்? உங்களுக்கும் தினேஷ்க்கு எல்லாத்துக்கும் உங்கள் பேட்சில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க ஆஃப்லைனுக்கே, பிளேஸ்மெண்ட் கிளாஸ்க்கே. இப்போ அவங்க ஆஃப்லைன் வரணுமா?
ஆமாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்லைன் தான் இருக்கும். மார்னிங் 11:30க்கு வாங்க. ஓகே ப்ரோ. இப்போ மார்னிங் வீடியோஸ் கிட்ட கொடுப்பாங்க. புரியல. மார்னிங் கிளாஸஸ் எடுத்துருப்பாங்க. வீடியோஸ் கிட்ட வீடியோஸ் நான் கேட்டு பார்க்குறேன். யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஒரு லூப்பிங் பேட்ச் தான் இருக்கும். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பைத்தன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க பேட்சில் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்கியூஎல் படித்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு பைத்தன் இருக்கும், இதுக்கப்புறம் பவர் பி இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பைத்தன் ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா, இப்போ பைத்தன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பவர் பிக்கு யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பவர் பியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஸ்கியூஎல் பைத்தன் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா, ஸோ இது லூப்பிங் பேட்ச் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பைத்தன் இன்ஸ்டாலேஷன் தான் இன்னைக்கு இருக்கும். ஸோ python.org அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தனோட இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா, இதில் டவுன்லோட்ஸ். ஓகேவா, டவுன்லோட்ஸில் பைத்தான் இங்கே 14.3 இருக்கா, இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுதான் நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஸோ டவுன்லோட் பண்ணதுனால இங்கே எனக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் இருக்குது. இங்கே இருக்கா, ஸோ இது ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், இல்லை ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கொடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, ஜஸ்ட்டு இதை ரன் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பைத்தனில் கோடு வரும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சிஎம்டி கொடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பைத்தனோட வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பைத்தன் -- வெர்ஷன். இப்போதைக்கு நமக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கோமோ அது வருதா. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, 3.14.3 இருக்கா, அந்த வெர்ஷன் உங்களுக்கு இங்கே வரும். நான் வெர்ஷன் வந்து 3.14.0 உள்ளது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் நமக்கு இன்ஸ்டாலேஷனில் வெர்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, இது ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் நோட்புக். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இங்கே வராது. ஓகேவா, ஸோ ஈவன் நான் இப்படி கொடுத்தாலும் எனக்கு லோட் ஆகும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி எனக்கு லோட் ஆகும். லோட் பண்ணிட்டு ஃபுல்லாக டேட்டாவும் நமக்கு பாப்புலேட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு லோட் ஆகும். இது லோட் ஆகி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, இது மட்டும் முடிஞ்சது மட்டும் இல்லை, இன்னொன்று ரன்னாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இந்த மாதிரி எனக்கு கேட்குது. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால எனக்கு அப்டேட் பண்ண சொல்லி கேட்குது. இந்த கமெண்ட் கொடுத்தேன்னா அப்டேட் ஆகும். இல்லை எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டேன்னா எனக்கு அப்டேஷன் வராது. ஓகேவா, இப்போது இதுவே நான் இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது இங்கே காப்பி ஆகும். என்ன ஆகுனா, இப்போ பைத்தனோட அவைலபிள் ரிலீசஸ் இருக்கா, இப்போ 25.2 இருந்துச்சா, இப்போ 26.0.1க்கு எனக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா, ஸோ என்னோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணும், இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு python.org கொடுத்து லைன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பைத்தன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவோம். இதில் டவுன்லோட்ஸ்க்குள்ளே 3.1.14.3 இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேவா, அதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், பைத்தனோட வெர்ஷன் யூஸ் பண்ணணும். பைத்தனோட வெர்ஷன் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதும் இதுதான். இது எல்லாமே குரூப் சாட்டில் இங்கே போடுறேன், நான் வாட்ஸ்அப்பில் போடல, இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, தென் பிப் இன்ஸ்டால் நோட்புக். ஓகேவா, இதுதான் நம்மளோடது. இப்போது நோட்புக் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பைத்தான் கோடை நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக
அந்த பைத்தான் கோடு நான் எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் கொடுக்குறேன். எனக்கு பைத்தானில் கோடு எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? பைத்தானில் எங்கே போய் நான் ஓப்பன் பண்ணுவேன், ஒரு கோடு எழுத போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு ஓப்பன் பண்ண போகுது. இப்போ பைத்தானில் எனக்கு இந்த மாதிரி ஜூபிட்டர் நோட்புக் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகும். பை டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ரௌசரில் இருக்கோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்கும் எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுதா, நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த பைத்தானோட ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தானில் கோடு எழுத போகிறோம். ஓகேவா? பைத்தானில் கோடு எழுதுறது எல்லாமே நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இது மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எங்கேருந்து வேணாலும் பைத்தானில் ரன் பண்ண முடியும். எதுலேருந்து வேணாலும் பைத்தானில் ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நான் ஐடிஇ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஐடிஎல்இயில் என்னால் பைத்தானில் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பைத்தான் கோட் மூலியமாக என்னால் ரன் பண்ண முடியும். இல்லை விஷுவல் ஸ்டுடியோவில் என்னால் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி பைத்தான் செல் வந்துச்சா இங்கே போயிட்டு என்னால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. இங்கே போயிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பைத்தான் கோடை நான் இதை என்ன பண்ண போகிறேன், சேவ் பண்ண போகிறேன். பைத்தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைத்தான் ஃபைலை நான் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். கரெக்டாக? விஜய் உங்க கிளாஸ் முடிஞ்ச விஜய்? ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, நான் லாஸ்ட் 2-3 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அதான் நான் கனெக்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே ஓகே, நான் ஃபாலோ எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ இதை போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு டேட்டாவை இல்லை ஒரு இடத்துல இருந்து ஃபைல் டேட்டாவை எடுக்கிறேன்னா இங்கே நான் ஓப்பன் பண்ண முடியும். என்னோட பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே எடுக்க முடியும். இப்போ டே 1 இது என்னோட ஃபைல். அப்போ பைத்தான் ஃபைலில் நான் எங்கேருந்து வேணாலும் என்னால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஏன்னா இது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ பைத்தான்ங்கிறது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். நம்மளால் எங்கேருந்து வேணாலும் பைத்தான் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் பைத்தான் ஃபைல். இந்த பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணால் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போது இதை கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா வெல்கம்ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுதா? ஓகே. இப்போது நான் இந்த ஃபைலில் இங்கே எழுதியிருக்கேன்னா இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். இல்லை ஒரு டேட்டாவை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ண முடியும். இல்லை இந்த ஃபைல் பைத்தான் ஃபைலாக இல்லை அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸும் பண்ணலாம். இப்போ இந்த பைத்தான் ஃபைலில் நான் என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். எடிட் வித் ஐடிஎல்இ கொடுத்து ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே பைத்தானோட டேட்டா இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ ரன் ஆப்ஷன் இருக்கா, ரன் மாடல் ஃபைல். எனக்கு அங்கேருந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு விண்டோவில் எனக்கு இங்கே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுதா? இங்கே நான் ஏதாச்சும் எழுதுனேன் அப்படின்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இது ரன் பண்ணுறேன். இங்கே வந்துச்சு எனக்கு பிரிண்ட் பண்ணது. ஆனால் என்னோட ஃபைல் டேட்டா எங்கே தான் இருக்குது, இங்கே தான் எடிட் பண்ணேன். ஆனால் எனக்கு இங்கே எனக்கு ரன் பண்ணிச்சா எனக்கு ஷெல்லில் தான் ரன் ஆகும். ஓகேவா? இதுதான் கர்னல்னு சொல்லுவோம். இதில் தான் எனக்கு என்ன ஆகணும், ரன் பண்ணணும். அப்போ நம்மளோட பைத்தான் கோடு நம்ம எங்கேருந்து வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு எங்கே ரன் ஆகணும், என்ன ரன் ஆகணுங்கிறத இதனால் சொல்ல முடியும்.
ஐயா அதுதான் பைத்தானோட பெயர். ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பைத்தான் கோடை அக்சஸ் பண்ண முடியும், பைத்தானோட டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். இல்லை நான் நார்மலாக இந்த இது இருக்கு, இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதை மட்டும் தான் நான் சேவ் பண்ண போறேன், நம்ம பைத்தான் கோடா எழுதணும் கரெக்டாக, அதை விட்டுட்டு நான் பைத்தானெல்லாம் எழுதலை, நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக எழுதுறேன் அப்படின்னா என்னால் எழுத முடியும். இப்படி நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணும்போது சேவ் அஸ் கொடுக்குறேன். சேவ் அஸ்ல ஒரு டேட்டா இருக்கு, ஃபைல் தான், ஆனால் இதை ஆல் ஃபைல்ஸில் கொடுக்க போகிறேன். டாட் பிஓயா சேவ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுலேயே டாட் பிஓயா சேவ் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எனக்கு என்னவா மாறிச்சுன்னா பைத்தான் ஃபைலாக மாறிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் எடிட் பண்ண முடியும். இப்போ பிரிண்ட் வந்துச்சா, நான் பைத்தான் பி டாட் பிஒய் இப்போ கொடுத்தது தான், இப்போ இதை ரன் பண்ணுறேன். என்னால் இன்னொரு கர்னல் ஓப்பன் பண்ணி ஷெல் மூலியமாக ரன் பண்ணி காட்டுதா, என்ன கொடுக்குறனோ அதெல்லாம் ரன் பண்ண முடியும். இப்படியும் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னால் விஷுவல் ஸ்டுடியோலையும் ஓப்பன் பண்ண முடியும். பட் இப்போ என்னால் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா என்னோட சீக்கிரம் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னால் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் விஷுவல் ஸ்டுடியோ மட்டும் இப்போ காட்ட முடியாது, நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே? விஷுவல் ஸ்டுடியோ மூலியமாகவும் நம்மளால் பைத்தான் கூட ஒர்க் பண்ண முடியும். கரெக்டுதான்? நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணால் நமக்கு லோட் ஆகும், டைம் ஆகும். இங்கேருந்தும் என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட பைத்தான் கோடை லோட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்பவே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்குங்கிறது இதுதான். இங்கேயே போயிட்டு நான் எங்கே போய் எடுக்கிறேன்னா ஃபைலில் நியூவில் நம்மளோட நோட் புக். ஓகேவா? நோட் புக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். இந்த மாதிரி நமக்கு கட்டப்போ தான் வரும், செல்லில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த செல்லில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ இப்போ பிரிண்ட் கொடுத்தோமா, பிரிண்ட் அப்படிங்கிறது இங்கே தான் எழுத போகிறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பைத்தானோட கோடு ரன் ஆகி காட்டும். இங்கேயே என்னால் என்ன பண்ணுவோம்னா அப்டேட் பண்ணி காட்டும். இங்கேயே நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு செல்லு புதுசாக கிரியேட் பண்ண முடியும். மேலே கிரியேட் பண்ணலாம், கீழே கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே செல்லுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். டெலிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் பைத்தானை நம்ம எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ். ஸோ ஏன்னா அது என்னது, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதனால தான் பைத்தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா python.org கொடுக்கணும். org கொடுத்து டவுன்லோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், python.3.1.4.3 இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் ஃபைல் உங்களுக்கு வரும், அதை ரன் பண்ண மட்டும் பண்ணால் போதும். கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நோட் புக்கில் ஃபஸ்ட்டு இந்த பைத்தானோட வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தென் பைத்தான் -- வெர்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டேட்டாவோடும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லைனா இன்ஸ்டால் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் பிப் இன்ஸ்டால் நோட் புக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால நான் நிறைய டைம் பண்ணுறேன் எடுத்துக்கும். அது ஃபுல்லாக ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ரௌசர் செட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் ப்ரௌசர் கேட்கும். இப்போ எந்த ப்ரௌசரில் உங்களுக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். க்ரோம் கொடுத்தோம்னா கொடுத்துக்கோங்க, எட்ஜ் வேணாலும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கேட்காது. டேரெக்டாக அது என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அது ஓப்பன் ஆகிடும். எது ஓப்பன் ஆகும்னா நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், நியூக்குள்ளே நோட் புக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் புக் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் எழுதுகிற கோடிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா அது ரன் பண்ணிட்டு டேட்டாவை இங்கே காட்டிடும். ஸோ இது செஷன் பெஸ்ட். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது செஷன் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த டேட்டா எங்கேருந்து வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரன் பண்ணால் தான் இது டேட்டா ஓப்பன் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இது கிளியராக எல்லாருக்கும்? ஆன்லைன்
ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நாளைலேருந்து பைத்தன் கோட் எப்படி எழுதுறது, என்ன மாதிரிலாம் எழுதலாம், எப்படி என்னென்ன வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாளைலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அதுக்குள்ள நாளைக்கு வரும்போது எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க பைத்தானை. ஓகேவா? கிளியரா? ஹலோ, சொல்லுங்க. ஆக்சுவலா பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ பைத்தான் வந்து எங்கேருந்து வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொன்னாலாம் அதுதான். ஸோ இப்போ நீங்க ஜாவா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோட கம்பைல் பண்ணாம ரன் பண்ண முடியாது. பட் பைத்தான்ல கோட கம்பைல் பண்ணாமலே ரன் பண்ண முடியும். அதனால தான் அது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். கம்பைலேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்க டேட்டாவா கோட் எழுதி அங்கேயே ரன் டைம்லயே உங்களால செக் பண்ண முடியும். அந்த கோடு கரெக்ட்டா இருந்தா ரன் ஆகும். கோடு தப்பா இருந்தா எக்ஸிக்யூட்ல எரர் அடிக்கும். ஸோ அது எரர் என்னங்கிறத அங்கேயே பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், டேரக்ட்டா ரன்னே பண்ணலாம். கம்பைல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ பைத்தான் மோஸ்ட்லி எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் டு ஃபைலா டேட்டாவ நான் கம்பேர் பண்ணணும். இல்ல ஒரு ஃபைல் டு டேபிளா கம்பேர் பண்ணணும்னா, நம்ம என்னால பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த மாரி பர்ப்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேஜரா பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பைத்தான்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு டேபிள்ங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். ஒரு ஃபைல்ங்கிறது அந்த மாரி இருக்காது. கரெக்ட்டா? ஆனா அந்த ஃபைலுக்கான டேட்டாவ ரோஸ் அண்ட் காலம்ஸா மாத்தி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரே இடத்துல என்னால என்ன பண்ண முடியும்னா, நான் சோர்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறேன். அங்கருந்தே எனக்கு ஃபைல் டேட்டா தான் வருது. என் டார்கெட்ல டேபிள் இருக்கு. அப்போ டேபிளுக்கு லோட் பண்றதுக்கு முன்னாடி நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, என்னால பண்ண முடியும். அதுக்கு பைத்தான் எனக்கு வெரி ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கு ரிமைனிங் கிளாஸ்ல நம்ம நாளைக்கு பைத்தான்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சார் எனக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணேன். பைத்தான் ஒரு ஸ்மார்ட் ஃபவுண்டுன்னு வருது அந்த சிஎம்டியில் போட்டா. புரியல. சிஎம்டியில் ரன் பண்ணா பைத்தான் வெர்ஷன் ரன் பண்ணா பைத்தான் ஒரு ஸ்மார்ட் ஃபவுண்டுன்னு வருது. அப்போ இன்னும் இன்ஸ்டால் ஆகணும்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க பைத்தானை. இன்ஸ்டால் பண்ணேன். அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணா மாடிஃபை செட்டப்னு தான் வருது. ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு பைத்தான் வெர்ஷன் காட்டியிருக்குமே. இல்லையே காட்டலையே எனக்கு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஓகே பண்ணுங்க. வேணாம். இது ஏன் இப்படி உங்களுக்கு காட்டுது? ஆல்ரெடி இன்ஸ்டால் தான் பண்ணியிருந்திருக்கீங்க. அப்போ இது பர்சன் பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிக்கே. கரெக்டாக சார் அது? கரெக்டு தான். என்டர் பண்ண பைத்தான் ஸ்மார்ட் ஃபவுண்டுன்னு தான் வருது. ஆப் எக்ஸிகியூஷன் அலையன்சஸ்னு வந்திருக்கு. ஏன் உங்களுக்கு இப்படி காட்டுச்சு? உங்க இதுல கண்ட்ரோல் பேனல் போங்க. ஓகே. ப்ரோக்ராம்ஸ் போங்க. ஓகே. இதுல ப்ரோக்ராம்ஸ் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் கொடுங்க. இங்க பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பைத்தான் இருக்கு. இருக்கு. அதுக்கு மேல உள்ளதை கிளிக் பண்ணுங்க. அது எப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு? இன்னைக்கு தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஆமாம். அப்புறம் இன்ஸ்டால் ஆச்சா? ப்ராப்பராக தான் இன்ஸ்டால் ஆச்சு. திருப்பி வேணா இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுவேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணுங்க.
பைத்தான் லான்ச்சரையும் அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இல்ல அது தேவையில்ல. ஓகே. இப்ப இத இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் ரைட் தானே? இதுதான் டிக் பண்ணணுமா? இந்த 2யுமே கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஓகே கொடுங்க. இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஓகே க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. வந்துச்சா? இப்போ பிப் இன்ஸ்டால் நோட்புக் குடுங்க ஓப்பன் ஆகும். ரெண்டு எல். கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க் யூ. ஓகே ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ.